Hello viewers, welcome to Maximum KMR channel. 10th standard math chapter 6 trigonometry example 6.1 க்கான சொல்யூஷன் பார்ப்போம். Calculate angle BAC in the given triangles. ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் BAC இங்கே தீட்டான்னு அந்த ஆங்கிளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டராக இருக்கக்கூடிய இந்த பார்ட், இந்த ஏன்றது தான் ஆங்கிள். ஸோ இங்கேயும் BAC, இந்த ஒரு ட்ரையாங்கிள்லையும் BACயை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிளை அவங்க தீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த சைடு இங்கே ஆங்கிளுக்கு எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அண்ட் இந்த சைடு வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த லென்த்தான சைடு தான் நம்ம ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவோம். சிமிலர்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடை கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு, இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர். அதேமாதிரி அட்ஜசன்ட் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. tan 38.7 டிகிரி அப்படின்றத ஒரு ஆன்சர் ஒன்று 0.8011 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி tan of 69.4 டிகிரின்றத 2.6604ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட்டு. இப்போ நம்ம இந்த டீட்டாவை மட்டும் ஃபைண்ட் பண்ணோம். நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்போசிட்டும் ஒரு அட்ஜசன்ட் சைடும். அதே மாதிரி அவங்க டேனையும் நமக்கு கொடுத்துட்டு இந்த டீட்டாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டீட்டாக்கு ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைடு இருக்குது அப்படின்னா நம்ம டேனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சைன் அண்டு காஸ் இதுக்கும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சைன் வந்து எப்போவுமே ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், அதே மாதிரி காஸ் வந்து அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ். நமக்கு tan வேணும்னா இந்த சைன் டிவைடட் பை காஸ் போட்டோம்னா tan வரும். இப்போ இந்த ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ் போது ஹைபாட்டனியூஸ் கேன்சல் ஆகிடும். டேனுக்கு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலா. Now we know that ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், நமக்கு டேனுடைய ரிலேஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் tan theta அப்படின்றது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். அண்ட் இந்த டயக்ராம்லேயும் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டீட்டாவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது பிரகாரம் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வரக்கூடியது tan thetaவில் தான். அதனால் நம்ம tan thetaவை எடுத்துக்கிறோம். tan thetaன்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது நமக்கு தெரியும். நவ் ஃப்ரம் டயக்ராம் 1 இல்லைன்னா ஃப்ரம் த ஃபிகர் 1. ஃபிகர் 1ல் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் என்னென்னு பாருங்கள். tan thetaவை ஃபைண்ட் பண்ணுறோம். tan theta ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடுன்றது 4 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் 5. இப்போ 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 4ஐ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். அண்ட் தென் இங்கே ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ 5 8s are 14 ஆகிடும், ரைட்டுங்களா? அப்போ 0.8 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு ஃபைண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் இங்கே 0.8011ன்ற இந்த வேல்யூ given in கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது tan 38.7 டிகிரி அப்படின்ற வேல்யூ வந்து 0.8011 அப்ராக்சிமேட்டாக 0.80ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0.80னால 0.8னால ஒன்று தான். ஸோ இந்த 0.8ன்றது என்ன, இந்த tan of 38.7 டிகிரி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல tan 38.7 டிகிரி அப்படின்றது தான் இந்த 0.8, ரைட்? இங்கேயும் 0.8 இங்கேயும் 0.8. tan thetaன்றதை நம்ம 0.8ன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல tan 38.7 அப்படின்றத நமக்கு வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த tan theta அப்படின்ற வேல்யூ 0.8க்கு நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே tan of 38.7 இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ tan thetaக்கு tan 38.7 எடுக்கிறேன். இப்போ இந்த டீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குது, தட் இஸ், அதாவது டீட்டாவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது tan 38 டிகிரி 38.7 டிகிரி தான் 0.8. இந்த டீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, 38.7 டிகிரி. ஸோ டீட்டான்றது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்னென்னா 38.7 டிகிரி. சிமிலர்லி ஃப்ரம் ஃபிகர் 2 ரெண்டாவது டயக்ராமுக்கு பார்க்குறோம். ரெண்டாவது டயக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா tan thetaவுடைய அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ இல்லையா, tan theta அப்படின்றது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடுன்றது 8 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் 3. அகெயின் நம்ம 8ஐ 3ஆல் இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது 3 2 டைம்ஸ் போட்டோம்னா 3 2s are 6 ஆகிடுச்சு. ரிமைண்டர் 2 பாயிண்ட் வைக்கிறோம், ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணுறோம். 3 6 are 18 ஆகும். அண்ட் தென் எகெயின் நம்ம 18 வரும்.
2 வரும் ரிமைண்டர். மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுவோம். திரும்பியும் 3 6 or 18. ஸோ இது மாதிரி ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். இட் வில் பிகம் நமக்கு 2.66 இந்த வேல்யூ வந்துடுச்சு. கொஷினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மறுபடியும். அதை தான் அவங்க அந்த டேட்டாவாக இங்கே கொடுத்துருக்காங்க. டேனுடைய 69.4 டிகிரியோடைய வேல்யூ 2.6604 அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.66 தான். சிமிலர்லி ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு டீட்டான்றது என்ன, ஹியர் டீட்டாவுடைய வேல்யூ tan டீட்டான்றது 2.66, tan 69.44 69.4 டிகிரியும் 2.66. அப்போ என்னன்னா இந்த டீட்டான்ற இடத்துல நமக்கு 69.4 டிகிரி இருக்குது. ஸோ டீட்டா 69.4 டிகிரி அண்ட் 38.7 டிகிரி ஃபார் த கிவன் இந்த ஃபிகருக்கு ரெஸ்பெக்டிவான ஆன்சர்ஸ் இது தான். சரிங்களா. அண்ட் ஃபைனலி கொஷினில் கேல்குலேட் பிஏசின்னு கேட்குறாங்க. பிஏசின்றது நத்திங் பட் அந்த பிஏசின்றது என்னென்னா அந்த டீட்டான்றது ஆங்கிள் தான். பிஏசி அந்த பிஏசியோடைய ஆங்கிள் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா ஒன்று 38.7 டிகிரி அண்ட் அனதர் செகண்ட் ஃபிகருக்கு ஆங்கிள் பிஏசி அப்படின்றது ஆங்கிள் எப்போவுமே உங்களுக்கு டிகிரிஸில் தான் இருக்கும். சரிங்களா. 69.4 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கான சொல்யூஷன் இதுதான். ஓகே. Chapter 6 trigonometry example 6.19 solution. A tower stands vertically on the ground. இங்கே vertically horizontalனு ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. vertical அப்படின்றது என்னென்னா கீழே இருந்து மேலே செங்குத்தாக இருக்கிறது. ஸோ வெர்டிக்கல்னு உங்களுக்கு மீன் பண்ணாங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேலே இல்லை மேலே இருந்து கீழே. வெர்டிக்கல்னால் அந்த மாதிரி. ஹரிசான்டல் சொன்னாங்கன்னா நமக்கு லெஃப்ட் டு ரைட். இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே ஹரிசான்டல். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கீழே இருந்து மேலே மேலேருந்து கீழே பார்த்தோன்னா அதுதான் வெர்டிக்கல். எ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி ஆன் த கிரவுண்ட். ஒரு டவர் கிரவுண்டிலிருந்து கீழே இருந்து மேலே ஸ்டாண்ட்ஸ்னால் நிற்குது. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் which is 48 meters away from the foot of the tower. foot of the tower அப்படின்னா அந்த டவரில் எந்த இடத்துல கீழே வித்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அதுதான் ஃபுட். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், கிரவுண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் 48 மீட்டர்ஸ் 48 மீட்டர்ஸ் அவேனா அங்கேருந்து தூரம் வெளியில் எங்கேயோ தாண்டி இருக்குது. 48 மீட்டர் தாண்டி ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் எங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க டவருடைய கிரவுண்ட் பொசிஷன், இந்த ஃபுட் பொசிஷன்லேருந்து 48 மீட்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டவர் இருக்குது. இந்த டவர் வெர்டிக்கலாக நிற்கிது. ஸோ இதோடைய ஹைட் என்னன்னு தெரியாது. அந்த ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டவருடைய ஃபுட்லேருந்து 48 மீட்டர் அவேனா வெளியில் 48 மீட்டர்ஸ் அவே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 48 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஃபுட்னா இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது 48 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா நம்ம கீழே இருந்து ஏதாவது ஒரு ஆங்கிளை மேலே பார்க்குறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். மொட்டை மாடி மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே பார்க்குறோன்னா அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்த்தா டிப்ரெஷன், கீழேருந்து நம்ம மேலே நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் எலிவேஷன். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அட் த டாப் ஆஃப் த டவர். அந்த பாயிண்ட்லேருந்து டவருடைய டாப் நாட்சை நம்ம பார்க்குற போது கிடைக்கக்கூடிய ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ டவருடைய ஃபுட்லேருந்து 48 மீட்டர்ஸ் தள்ளி அந்த இடத்துலேருந்து டவருடைய தலைப்பகுதி மேற்பகுதியை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த டவருடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ PQRன்னு டயக்ராமில் எடுத்திருக்காங்க. நீங்கள் ABCன்னு கூட எடுக்கலாம். நேமிங்ஸ்லாம் நம்மளை பொறுத்து தான். அண்ட் தென் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியும்னு பாருங்கள். இப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தெரியும். எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குற டிகிரி tan 30 டிகிரின்னு 30 டிகிரின்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து இந்த டவருடைய பேஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 48 மீட்டர்ஸ். டவருடைய ஹைட் என்னன்னு தெரியாது. ஸோ வி ஆர் டேக்கன் இட் ஆஸ் ஹெச்ன்னு சொல்லி அதை நமக்கு தெரியாதுன்னு எடுத்திருக்கோம். நவ் இப்போ நமக்கு இந்த டிகிரியில் என்னென்ன பார்ட்டு தெரியும்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள், இந்த டிகிரி நமக்கு தெரியும். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அண்டு இங்கே இருக்கக்கூடியது இது அட்ஜசன்ட் சைடு, டிகிரிக்கு பக்கத்தில். ரிமைனிங் நமக்கு ஹைப்போட்டனியூஸ் சொல்லுவோம். இப்போ நமக்கு டேட்டா இந்த இந்த ஹெச் தான் வேணும். இதையும் நம்ம பேஸ் பண்ணோம். ஸோ ஒரு டேட்டா தெரியாது, ஒரே ஒரு டேட்டா மட்டும் தெரியும். இந்த ஆப்போசிட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்ஜசன்ட் சைடும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வேணும்னா அது டேனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். tan θ அப்படின்றது
ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் ஹெச்ன்னு கிடைக்கும் அண்ட் அட்ஜசன்ட் நமக்கு 48 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இந்த டீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், எவ்வளோ டிகிரியில் வந்து அவங்க மேலே பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த டீட்டா. நான் இப்போ இந்த டீட்டாக்கு நம்ம 30 டிகிரின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கிவன் டேட்டா இருக்கோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். கிவன் டேட்டாஸ் வந்து ஆப்போசிட் சைடு, இந்த ஆப்போசிட் சைடுன்றதை நம்ம பிக்யூன்னு எடுக்கிறோம். அதுதான் ஆப்போசிட் சைடு, ஏன்னா டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிக்யூ. இந்த பிக்யூ வந்து என்னன்னு தெரியாது, இது வந்து ஹெச் மீட்டர்ஸில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு மீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட்டாக கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு என்னென்னு பார்க்குறோம். இந்த அட்ஜசன்ட் சைடு வந்து என்ன, ஆர்கியூ இல்லை கியூஆர் ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இங்கே நான் ஆர்கியூன்னு மென்ஷன் பண்ணுறோன். ஆர்லேருந்து இந்த கியூன்ற டவருடைய பேஸ் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 48 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் டிகிரி டீட்டா அப்படின்றது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இதை வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி நோ தட் நமக்கு என்ன ஃபார்முலா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோலையும் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வருதுன்னு பார்த்தோம்னா நமக்கு டேனுடைய டீட்டாவை யூஸ் பண்ணுறோம். டேன் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலானா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ நமக்கு கொடுத்துருக்க டீட்டாஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டேன் இந்த டீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ 30 டிகிரியை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுன்றது நமக்கு ஹெச்ன்னு தான் தெரியும். ஸோ வி ஆர் மென்ஷனிங் அஸ் ஹெச் அண்ட் அட்ஜசன்ட் இஸ் 48 மீட்டர்ஸ். நவ் tan 30 டிகிரி என்ன அப்படின்றத நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் எப்படி ஃபார்ம் பண்ணோன்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் போட்டிருக்கோம். நீங்கள் அதிலையும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு டேபிள் தெரியலனா சைனுக்கு டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள். காசு டேனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள் எழுதிடுவோம். tan 30 டிகிரிக்கு என்னன்னு நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோலையே பார்த்தோம்னா தட் இஸ் நத்திங் பட் 1/√3. ஸோ tan ஆஃப் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இங்கே ஹெச் ஈக்குவல் டுலாம் ஹெச் டிவைடட் பை 48 இருக்குது. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் மட்டும் தான் வேணும். ஸோ ஹைட்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா இந்த 48 அங்கே கொண்டு போகும்போது டிவைடரில் இருக்கிறது இட் வில் பிகம் மல்டிப்ளிகேஷன் வித் 1/√3. இப்போ ஹைட் மட்டும் வேணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, 1/√3 இருக்குது. அண்ட் இந்த 48 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. நவ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1ஐயும் 48 மல்டிப்ளை பண்ணால் இட் வில் பிகம் 48 டிவைடட் பை √3 ஆகிடுச்சு. நவ் நம்ம இந்த 48 அண்ட் டிவைடட் பை √3 இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணோம் நம்ம என்ன பண்ணலாம்னா 48லேருந்து 16 3s நம்ம என்னென்னு எழுதலாம்னா 48ன்னு எழுதுவோம். சரிங்களா, 3 6 are 18, ரிமைண்டர் 1, 3 1s are 3 is 48. அண்ட் இந்த 16 into 3 இருக்கிறத இந்த 3ன்ற ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா √3 into √3 கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு டிவைடடில் ஒரு √3 இருக்குது, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக √3 மல்டிப்ளை பண்ணோன்னா √3 will become 3 ஆகிடும். இந்த 3 நம்ம 16ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 48க்கு பதிலாக 16 into ஒரு √3 இன்னொரு √3 நான் எழுதுகிறேன். டிவைடட் பையில் ஒரு √3 இருக்குது. அண்ட் தென் ஹியர் இந்த √3 கேன்சல் பண்ணிட்டோன்னா √3 into 16 அப்படின்றது தான் ஃபைனலாக ஹைட். ஸோ இதை வந்து √3 into 16 இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம ஆன்சர் எழுதலாம்னா 16√3 நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ 16√3 யூனிட்ஸ் வந்து பார்த்தோம்னா மீட்டர்ஸ். ஸோ ஹைட் வந்து இங்கே எதில் நம்ம மென்ஷன் பண்ணோம், மீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணோம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸாம்பிள் 6.20க்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். A kite is flying at a height of 75 meter above the ground. அதாவது கைட்னா என்ன, காற்றாடி. ஒரு காற்றாடி என்ன பண்ணுதுன்னா மேலே இருந்து பறந்துட்டு இருக்குது. எவ்வளோ ஹைட்னா 75 மீட்டர்ஸ். அண்ட் above the groundனா காற்றாடி எப்பவுமே மேலே தான் பறக்கும்ல. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. The stringனா என்னென்னா அந்த காற்றாடி பறக்கிற அந்த கயிறை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா temporarily tied to a point on the ground. கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்டில் கட்டிடுறாங்க. சரிங்களா, ஒரு காத்தாடி பறந்துட்டுருக்கு, இதோடைய பறந்துட்டுருக்குல இந்த கயிறு எடுத்துகிட்டு வந்து இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுப்போங்க. இந்த கிரவுண்டில் கட்டிட்டாங்க. இதை கட்டினதுக்கு அப்புறமா த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை பற்றி பேசணும். எலிவேஷன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் நாச்சை பார்க்கறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஹியர் தே ஆர் மென்ஷன்டு இன்க்ளினேஷன் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் இஸ் நத்திங் பட் இந்த கிரவுண்டில் இருந்து
நமக்கு இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான் இன்க்ளினேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ போத் ஆர் சேம் நியர்பை. சரிங்களா? இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட். ஸ்ட்ரிங்னா இங்கே வரக்கூடிய இந்த கயிறு எடுத்துகிட்டு வந்து இந்த கிரவுண்ட் பாயிண்டில் கட்டியிருக்காங்க. அப்படி இங்கே கட்டும் போதும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து இன்க்ளினேஷன் ஆகிட்டு 60 டிகிரி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்படி இருக்கப்போ இந்த கயிறுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு நம்மள மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஸ்யூமிங் that there is no slack in the string. See, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த காத்தாடியெலாம் பறக்க விடும்போது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே ஒரு கைட் பறந்துட்டுருக்கு காத்தாடி. இந்த நூலை வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம கட்டினோம் அப்படின்னா இந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனாக இருக்காது. இந்த நூல், இந்த ஸ்ட்ரிங்குன்றது லைட்டாக கொஞ்சம் பெண்டிங் இருக்கும், கொஞ்சமாக வளைஞ்சிருக்கும். அதை தான் வந்து ஸ்லாக் சொல்லியிருக்காங்க. இவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஷ்யூமிங் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக். ஸ்லாக் இல்லைன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் சில பேருக்கு. அதனால தான் கொஷின்லேயே என்னென்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடத்துல ஸ்லாக்குன்றது ஒன்று இல்லை, அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குன்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொஷினில் நமக்கு கேட்டிருக்காங்க. நவ் இப்போ இங்கேருந்து கயிறை கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு காத்தாடி பறந்துட்டுருக்கு. இதுதான் கிரவுண்ட் லெவல். இதோடைய ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சோன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இது ஒரு 90 டிகிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை தான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்கோம். நான் ஏன்ற பாயிண்டில் தான் இந்த காத்தாடி வந்து பறந்துட்டுருக்கு. இந்த ஏலேருந்து சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது கிரவுண்ட் பாயிண்ட்டு, இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ ஏ டு சின்றது ஸ்ட்ரிங். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஷனில் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏசி இஸ் அ ஸ்ட்ரிங் பிட்வீன் த கைட் அண்ட் த கிரவுண்ட் நாட்டட் பாயிண்ட். அதாவது கிரவுண்டில் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்காங்க, டெம்பரரிலி டைடுன்னு போட்டிருக்காங்களா. ஸோ டெம்பரரிலி பாயிண்ட் வந்து இப்போ டைட் பாயிண்ட் இஸ் சி அண்ட் பிசி அப்படின்றது இந்த இருக்கக்கூடிய இந்த ஹைட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து மென்ஷன் ஆகக்கூடிய பெர்பெண்டிகுலரான ஒரு லைன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ரிங் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இது வந்து ஹைபாட்டன்யூஸ் சைட். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடு. எப்போவுமே ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட். அண்ட் லார்ஜஸ்ட் சைடு லென்த் அதிகமாக இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ். ரிமைனிங்கை நம்ம அட்ஜசென்ட்டாக எடுப்போம். கொடுத்துருக்க டேட்டாவிலிருந்து நமக்கு என்ன தேவை, இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வேணும். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் அப்படின்றது ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் இஸ் ஹைபாட்டன்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அண்ட் இங்கே இந்த ஹைட் வந்து பார்த்தோன்னா ஏபி அப்படின்றது தான் ஹைட்டு. இந்த ஹைட் வந்து பார்த்தோன்னா 75 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டு கீழே கிரவுண்ட் லெவலில் இந்த கைட் பறந்துட்டு இருக்கக்கூடியது ஹைட்டு. இந்த ஹைட் நமக்கு என்னன்னு தெரியும், இது வந்து ஆப்போசிட் சைடு 75 மீட்டர்ஸ். ஸோ ஒரு பார்ட் தெரியும், இந்த 75ன்றது இந்த பார்ட் ஹைபாட்டன்யூஸாக தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு விஷயம் தெரியாது, இன்னொன்று மட்டும் தெரியும். அந்த தெரியாத விஷயத்தை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் ரிலேட்டடாக எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் வரமோ அதை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது 90 டிகிரியில் இருக்குது. இந்த பின்ற ஆங்கிள் சென்டராக இருக்குது, இதுதான் 90 டிகிரி. ஸோ அதனால் இந்த ஏபிசின்னு மென்ஷன் பண்ணி 90 டிகிரியில் இருக்குன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஆங்கிள் ஏசிபி, அந்த கிரியேட்டிங் ஆங்கிளும் எழுதிக்கிங்க. ஏசிபி, இந்த ஏசிபின்ற ஆங்கிள், சின்றது தான் சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் 60 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்துலையும் நீங்கள் எழுதலாம். we know that நமக்கு என்ன தெரியும், எதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹைபாட்டன்யூஸ்ன்ற சைடை ஃபைண்ட் பண்ணணும் தெரியாது. அண்ட் ஆப்போசிட்ன்ற சைடு ஆல்ரெடி தெரியும். இன்னொரு சைடு நமக்கு அட்ஜசன்ட் தெரியாது. ஸோ அட்ஜசண்ட்டை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த ஹைபாட்டன்யூஸும் ஆப்போசிட்டும் வரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை நம்ம பார்க்கணுன்னா சைன் டீட்டா தான். சரிங்களா? சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இந்த இடத்துல நமக்கு இந்த 60 டிகிரி அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா டீட்டா. ஆங்கிள் வந்தாலே அது டீட்டா தான். சரிங்களா? இந்த 60 டிகிரி. இப்போ சைன் இந்த டீட்டான்றது நமக்கு 60 டிகிரி தெரியும். ஆப்போசிட் சைடு அப்படின்றது 75 மீட்டர்ஸ். அண்ட் ஹைபாட்டன்யூஸ் என்னன்னு தெரியாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஹைபாட்டன்யூஸை எக்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இட் வில் பிகம் எக்ஸ். இந்த ஹைபாட்டன்யூஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங். அந்த கயிறு நம்ம கைட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுருக்க கயிறு, அதை தான் ஃபைண்ட் பண்ணணும். சைனில் 60 டிகிரி என்ன வேல்யூன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இது வந்து மெமரைஸும் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா நம்ம வந்து நிறைய வீடியோஸில் முன்னாடியே போட்டிருக்கோம் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணுன்றது. அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் திரும்ப முடிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 30 டிகிரி, அடுத்தது 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0, 30, 45 டிகிரி, 60,
90 இதை ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஒன்றுத்துக்கு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசும் டேனும் எழுதலாம். சைன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0 1/2 1 டிவைடட் பை √2 √3 டிவைடட் பை 2 1 இந்த ஒரு பார்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். 0 ஸ்டார்ட் பண்ணுங்கள், 0க்கு 0ன்னு 1/2 1/√2 √3 டிவைடட் பை 2 1. காசுக்கு என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறோம். இந்த 1 இங்கே எழுதுகிறோம், இந்த √3 டிவைடட் பை 2 இங்கே எழுதுகிறோம், இந்த 1/√2 அடுத்ததான் 1/2 இங்கே இந்த 0 கொண்டு வந்துடும். அண்ட் தென் டேனுக்கு என்னென்னா இதையும் டிவைட் பண்ணணும். மேலே சைன் பை காசில் சைனையும் காசையும் டிவைட் பண்ணணும். 0/1 0 ஆகிடும். 1/2 √3/2 டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 டிவைடட் பை √3 ஆகிடும். இங்கே எல்லா பார்ட்டுமே கேன்சல் பண்ணிவிட்டா ஃபைனலாக 1 வரும். 1/√2 1/√2 1 ஆகிடும். இதை நம்ம இது டிவைட் போட்டோம்னா என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3 அண்ட் 1 டிவைடட் பை 0ன்றது நமக்கு அன்டிஃபைன். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி நமக்கு சைனோடைய 60 டிகிரி வேல்யூ என்னன்னு தெரியும். √3 டிவைடட் பை 2 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ சைன் 60 டிகிரிக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்? √3 டிவைடட் பை 2 ஆகிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை எக்ஸ். நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடும். இந்த எக்ஸை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடட்லேருந்து போகும்போது ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு ஆல்ரெடி இங்கே √3 டிவைடட் பை 2 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 75. எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த பார்ட் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறோம் ஈக்குவல்ட்டுக்கு. ஸோ இங்கே டிவைடடில் இருக்கட்டும், அங்கே சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே வரும்போது டிவைடடில் 2/√3 மாறிடும். இப்போ 75ஐயும் நம்ம 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 150 டிவைடட் பை √3. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய √3ஐ நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். அப்போ இந்த 3யால் எதை மல்டிப்ளை பண்ணால் 150 வரும்னு பாருங்கள். 150ன்றது 3 × 50 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 150ன்ற வேல்யூ வரும். சரியா? ஸோ 50 50 50 150 ஆகிடுச்சு. 3 × 50ன்றது 150. இந்த 3ஐ √3 × √3 எழுதலாம். √3 மல்டிப்ளை பண்ணால் என்ன? 3 தான். × 15 எழுதுகிறோம். ஸோ இந்த 150க்கு பதிலாக இன்ஸ்டேட் ஒரு √3 இன்னொரு √3 மல்டிப்ளிகேஷன் இன்னும் கூட வந்து ஒரு 50 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் டேரெக்டாக. சாரி 50 திஸ் இஸ். ஸோ 50 √3 × √3 3 ஆகிடும். 3யும் 50யும் மல்டிப்ளை பண்ணால் 150 டிவைடட் பையில் ஒரு √3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலி நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸோடைய வேல்யூ 50 × √3. 50 √3ன்னு போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ் எதில் இருக்குன்னு பாருங்கள். மீட்டர்ஸில் இருக்க அந்த யூனிட்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். 50 √3 மீட்டர்ஸ்ன்றது தான் இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸாம்பிள் 6.21. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதுக்கு பிஃபோராக கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸில் இருக்குது. சரிங்களா? 2 ships are sailing in the sea. ஒரு கடலில் வந்து ரெண்டு ஷிப்ஸ் வந்து செயில் ஆகிட்டுருக்கு. செயில்னால் மிதந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கப்பல் போயிட்டுருக்கு தண்ணியில். ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஸோ எய்தர் சைட்ஸ் அப்படின்னா லைட் ஹவுஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து 2 சைடும் எதிர்மறையான திசையில் வந்து 2 இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் லைட் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் ஹவுஸ்க்கு இந்த சைடில் ஒரு ஷிப்பு, அந்த சைடில் ஒரு ஷிப் வந்து செயில் ஆகிட்டுருக்கு. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. டாப் ஆஃப் த லைட் ஹவுஸோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்க. எங்கே இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க? ஆஸ் லைட் ஹவுஸோடைய ஹெட் டாப் நாச்சை வந்து பார்க்குறாங்க. அப்சர்வ்ட் ஃப்ரம் த ஷிப்னா ஷிப்பில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த லைட் ஹவுஸோடைய டாப்பை பார்க்குறாங்க. இது லைட் ஹவுஸ். 2 ஷிப்ஸ் 2 சைடாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஷிப்பில் இருந்து லைட் ஹவுஸோடைய டாப்பை வந்து 2 பேருமே பார்க்குறாங்க. ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க அப்படி பார்க்கும்போது கிரியேட் ஆகிற அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று ஷிப்பில் இருந்து பார்க்குறது. இந்த ஷிப்பில் இருந்து பார்க்குறவங்க 30 டிகிரியில், இந்த ஷிப்பில் இருந்து பார்க்குறவங்க 45 டிகிரி. மேபி இந்த லைட் ஹவுஸ்க்கு கொஞ்சம் கிட்டவே இந்த ஷிப் இருக்கலாம், இந்த லைட் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஷிப் இருக்கலாம். ஸோ அதனால் இவங்களுடைய ஆங்கிள் வந்து டிஃபர் ஆகுது. அதை இவங்க கொடுத்துருக்காங்க. இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹை, லைட் ஹவுஸோடைய ஹைட்டு வந்து 200 மீட்டர்ஸ். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். அப்படி இருக்கப்ப இந்த 2 ஷிப்ஸ்க்கான டிஸ்டன்ஸ், இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப்புக்கானது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்றத நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சியிலேருந்து டி வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா சியிலேருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ்.
ரெண்டு ஷிப்ஸ்க்கு இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. சரிங்களா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். ரெண்டு ஷிப்ஸ், இங்கே ஒரு ஷிப்ஸ், இங்கே ஒரு ஷிப் இருக்குது. சின்றது ஒரு ஷிப்பு, டின்றது ஒரு ஷிப்பு. அண்ட் ஹிண்ட் வந்து √3 = 1.732. அதாவது √3 வர இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 1.732 அப்ளிகபிள் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராமை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஷிப்புக்கு ஒரு டயக்ராம் தனியாக, இது உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால நான் இந்த மாதிரி டயக்ராமை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நவ் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஷிப் இருக்குது. அது எந்த இடத்துலேருந்து எப்படி பார்க்குறாங்கன்றதை தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பார்ட் எப்போவுமே இந்த பி, இது ஏ, இதுதான் லைட் ஹவுஸ். இது ரெண்டுத்துக்கான இந்த ஒரே ஒரு டயக்ராம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இது பி, இது ஏ, இது டி. இந்த சைடில் இங்கே சி இருக்குது. இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இது எப்பவுமே 200 மீட்டர்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ஏன் அப்படின்னா இதுதான் லைட் ஹவுஸோட ஹைட்டு 200 மீட்டர்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு 45 டிகிரி. ஸோ இது டயக்ராம் 1ன்னு எடுத்துக்கலாம், அது டயக்ராம் 2ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஷிப்புக்கு உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வேணும். அப்போது இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு வேணும். அதனால் இந்த சைடில் இருக்கிறத தனியாகவும் இந்த சைடில் இருக்கிறத தனியாகவும் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான். சியிலிருந்து ஏ, ஏலேருந்து டி. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா ரெண்டு ஷிப்க்கான டிஸ்டன்ஸ் வந்துடும். டேட்டா பிரகாரம் நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் ஆங்கிள் க்ரியேட் ஆகிற இடம் இங்கே, இதுக்கு ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட். இப்போ இந்த டிகிரிக்கு தான் நம்ம ஆப்போசிட் பார்க்குறோம். இது வந்து ஹைபாட்டனியூஸ் சைடு ஆகிடும். சரிங்களா? இந்த டிகிரிக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்க்கும்போது இந்த சைடு தான் பிஏ தான் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ பிஏ இந்த டிகிரிக்கு ஆப்போசிட் சைடும் போது பிஏ. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு என்னென்ன டேட்டா பார்க்குறோன்னு பாருங்கள். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன நமக்கு ஏபி. இந்த டிகிரி ஆப்போசிட் சைடு ஏபி. இந்த ஏபின்றது என்னென்னா அதுதான் ஹைட் ஆஃப் த டவர். அது 200 மீட்டர் தெரிஞ்சிடுச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இந்த ஏசி, இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த ஏசின்றது என்ன? ஹியர் ஏசின்றது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்கள். அதுவும் நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது, டிகிரிக்கு எது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டயக்ராமில் மட்டும் இந்த டிகிரி, இந்த டிகிரியிலிருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த ஏசி. இந்த ஏசின்றது அட்ஜசன்ட் சைடு. அண்டு நம்மக்கிட்ட என்ன டேட்டா கிளியராக இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஏபி. இந்த ஏபின்றது நமக்கு 200 மீட்டர்ஸ். ஸோ இதையும் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ ஏசி நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த அட்ஜசன்ட் சைடை நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஏசின்றதை அடுத்ததான் இங்கே இந்த ட்ரையாங்கிளில் க்ரியேட் ஆகிற ஆங்கிள் மட்டும் டீட்டா. அதுதான் நம்ம ஆங்கிள் சொல்லுவோம். இங்கே வந்து க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு டேட்டா தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏசி, அதை எடுத்துட்டோம். கிவனில் நமக்கு வேறு ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்த்தா ஏசியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்ததான் ஹைட்டு தெரியும், அதை எடுத்தாச்சு. ஆப்போசிட், அட்ஜசன்ட், இது ரெண்டும் வரா மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனா அது tan θ தான் வரும். tan θன்றது என்ன? ஆப்போசிட் சைட் பை adjacent side. Now இந்த தீட்டாக்கு 30 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுன்றது இங்கே 200 மீட்டர்ஸ் டிவைடட் பை adjacent சைடு எனக்கு என்னன்னு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் tan 30 டிகிரியோடைய வேல்யூ என்ன நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் பார்க்கணும். tan 30 டிகிரி இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை √3 தான் tan 30 டிகிரியோட வேல்யூ. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 200 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த எக்ஸை இங்கே கொண்டு போங்க, இந்த √3 இங்கே போயிடும் மல்டிப்ளிகேஷனில். அப்படி இல்லைனா இந்த 1/√3 அந்த சைட் போகும்போது √3/1 ஆகிடும். ரெண்டும் வந்து சேம் தான். ஸோ எக்ஸை நான் இங்கே கொண்டு வரேன். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 200 இருக்குது, டிவைடடில் இருக்க எக்ஸ் இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய √3 இந்த சைடு மல்டிப்ளையில் போயிடும். ஆல்ரெடி ஹிண்ட்டில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, √3ன்றது 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 1.732. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2ஆல் 1.732 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 4 6 7 2 சார் 14 1 2 1 சார் 2 ப்ளஸ் 3 ஆகிடும். அண்ட் தென் இங்கே பாயிண்ட் வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி வச்சாச்சு. இதை வந்து 2 0வை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஒரு 100 இன்க்ளூட் பண்ணோம், ஏன்னா 200 இருக்குது. இப்போ பாயிண்ட்டு இந்த இடத்துல தள்ளி வந்துருச்சுன்னா நமக்கு 346.4ன்றது தான் ஃபைனலாக எக்ஸ்க்கு நம்ம கிடைச்ச வேல்யூ. 346.4 346.4 கொடுத்துருக்க யூனிட் மீட்டர். ஸோ இங்கே எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். செகண்டாக இருக்கக்கூடிய டயக்ராமில் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. லெட் அஸ் டேக் இட் ஒய்ன்னு நம்ம எடுத்துப்போம்.
ஸோ எடுத்ததுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டயக்ராமுக்கு வரும். செகண்ட் டயக்ராம் ஃப்ரம் ஃபிகர் 2 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஃப்ரம் ஃபிகர் 2 என்ன டேட்டா தெரியும்னு பார்ப்போம். இங்கே டிகிரி நமக்கு டீட்டான்றது 45 டிகிரி க்ரியேட் ஆகிருக்கு. எது தெரியும்? நம்ம எதை ஃபைன் பண்ணணும்? ஏடியை ஃபைன் பண்ணணும். இங்கே ஏடி அப்படின்றது என்ன? அவங்க ஏடி தான் நம்மளை கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு ஏடியை வி ஆர் டேக்கன் இஸ் அட் ஒய். இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இது ஹைபாட்டனியூஸ், இது அட்ஜசன்ட். இந்த ஏடி இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் சைடு. அண்ட் நமக்கு என்ன டேட்டா தெரியும் இந்த டயக்ராம்லன்னு பார்த்தா ஏபி தான் தெரியும். இந்த ஏபின்றது என்ன? நமக்கு 200 மீட்டர்ஸ். டீட்டாவை பார்க்கும்போது, டிகிரியை பார்க்கும்போது இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு தான் 200 மீட்டர்ஸ். அதாவது இந்த நமக்கு டவருடைய ஹைட்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடை ஃபைன் பண்ணணும். ஆப்போசிட் சைடு இருக்குது. அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எகெயின் tan θ தான் நம்ம எடுக்கணும். இப்போ tan θன்னும் போது நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அண்ட் தீட்டா இந்த இடத்துல 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி என்னன்னு பார்க்குறோம். tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ன்றது நமக்கு 200 மீட்டர்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னன்னு தெரியாது, ஒய். tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ tan 45 1ன்னு மாற்றியாச்சு. 200 டிவைடட் பை ஒய். இப்போ நமக்கு ஒய் தான் வேணும். ஒய்யை இங்கே கொண்டு வந்தோன்னா 1 into ஒய் ஆகிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர்ஸ். ஸோ ஒய் 200 மீட்டர்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து 346.4. நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். ரெண்டு ஷிப்புக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனல் ஆன்சராக டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்புக்கான டிஸ்டன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சிஏவும் ஏடியும் ஆட் பண்ணணும். அதாவது சிஏ ப்ளஸ் ஏடி. அப்படி இல்லைன்னா இந்த சிஏவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இந்த ஏடியை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். 346.4 ப்ளஸ் ஒய்க்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 200 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி 546.4 மீட்டர்ஸ். நீங்கள் யூனிட்டை கம்பல்சரி இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ஷிப்புக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் இஸ் 546.4 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் கேமா சேனல். சாப்டர் 6 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் 6.22 என்னன்னு சொல்யூஷன் பார்க்கலாம். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. கிரவுண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டவர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன? கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க எலிவேஷன், பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் டவர். ஒரு டவர் இருக்குது, அந்த டவருடைய பாட்டமையும் டாப்பையும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு டவர் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? இந்த டவருடைய பாட்டமையும் இந்த டவருடைய டாப்பையும் பார்க்குறாங்க. இதுதான் அந்த டவர்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஃபிக்ஸட் அட் த டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹைட் பில்டிங். அப்போ இந்த டவர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆல்ரெடி ஒரு 30 மீட்டர் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு டவர் ஃபிக்ஸட் அட் டாப் ஆஃப் 30 மீட்டர். டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு மேலே அந்த டவர் இருக்குது. அந்த டவரை கீழே இருந்து பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஆர் 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஸ்பெக்டிவ்லின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ஃபஸ்ட்டாக முன்னாடி வர்றது, ரெண்டாவதாக கொடுத்துருக்க டிகிரி ரெண்டாவதாக கொடுத்துருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டாக செகண்டான்னு பார்க்கும்போது பாட்டம் அண்டு டாப்புன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டமுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 45 டிகிரி, நெக்ஸ்ட்டு டாப் வருது, டாப்புக்கு வந்து 60 டிகிரி. இங்கே ஒரு பாயிண்ட் கிரவுண்டில், இந்த பாயிண்ட் பியில் இருந்து இப்போ இங்கே ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் பி கிரவுண்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டவரை பார்க்குறாங்க. அந்த டவருடைய பாட்டமையும் டாப்பையும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த டவர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா டவர் இஸ் ஃபிக்ஸட் அட் 30 மீட்டர் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்குக்கு மேலே ஒரு டவர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிரவுண்டில் இருந்து அந்த டவருடைய பாட்டமையும் டாப்பையும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த டவர் இந்த 30 மீட்டர் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்குது.
இவங்க கீழே இருந்து அந்த டவருடைய பாட்டமையும் டாப்பையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது டாப்பாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கிரியேட் ஆகிற அந்த எலிவேஷனான ஆங்கிள் 45 டிகிரி 60 டிகிரின்னு ரெஸ்பெக்டிவையும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறது பாட்டம் அப்படின்றதுனால அந்த பாட்டம் வரைக்கும் கிரியேட் ஆகிற ஆங்கிள் 45 டிகிரி, ரெண்டாவதாக 16 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இவங்க எதை பார்க்குறாங்கன்னா டாப்பை பார்க்குறாங்க. இப்போ டாப்பை பார்க்கும்போது இங்கேருந்து டாப் வரைக்கும் அவங்க பார்க்கக்கூடிய மொத்த ஆங்கிளுமே 60 டிகிரி. இந்த டயக்ராமை நம்ம 2 டயக்ராமாக பிரிச்சுட்டு இதிலிருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த டவருடைய ஹைட்டை மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஏபிபி இப்படின்றது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடியது இன்னொரு ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். இது என்ன இருக்குது, ஏபிபி. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிபி. சரிங்களா, இந்த ஏ, இந்த பி, இந்த பி, இதை மட்டும் நான் டயக்ராமில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஏபிபிக்கு மட்டும் கிரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அதே மாதிரி இந்த இடத்துல இதுதான் பில்டிங். இந்த பில்டிங்குடைய ஹைட் வந்து 30 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் வேறு எதுவும் நமக்கு இல்லை. சரிங்களா, அண்டு இது ஃபுல்லாகவே இந்த பிபிசி வரைக்கும் இல்லை சிபிபின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏ, இதையும் ஞாபகம் வச்சுப்போம். இங்கே சி இருக்குது, இங்கே பி இருக்குது, பி இருக்குது. ஸோ இது பி, இது வந்து பி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெட் கலரில் நம்ம போட்டிருக்கோம்ல, இதோடைய ட்ரையாங்கிள் மொத்தமான ஆங்கிள் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இருந்து டவரோட டாப்பை பார்க்குறாங்க. டவரோட டாப்புக்கு அவன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அப்போ இது 60 டிகிரி ஆகிடுச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ஏலேருந்து இந்த சி வரைக்கும் தான் அந்த டவர். இந்த டவரோடைய ஹைட், இந்த டவரோடைய ஹைட் வேணும். இப்போ நான் 2 பார்ட்டை பிரிச்சுட்டேன். டவரோடைய ஹைட் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. எனக்கு இந்த பார்ட் மட்டும்தான் தேவை. சரிங்களா, ஸோ இதுவும் வரா மாதிரி, ரெண்டும் வரா மாதிரி இந்த டயக்ராமில் இருக்குது. இதில் இது மட்டும் இருக்குது. இதிலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் வந்து நம்ம எதை ஃபைண்ட் பண்ண முடியும், என்னென்ன டேட்டா இருக்குன்ட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபிகர் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுங்கள், இதை 2ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இங்கே டிகிரி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு போகிறோம் ஃப்ரம் ஃபிகர் 1. சரிங்களா, இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்குறோம். அது வந்து ஏசி. இந்த ஏசிக்கு நான் மார்க்கிங் இங்கே வச்சுருக்கேன். இப்போ ஏசின்றது மட்டும்தான் ஹைட் ஆஃப் த டவர். வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைனில் இங்கே எழுதிக்கணும். அண்டு என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். ஏபி அப்படின்றது 30 மீட்டர்ஸ். இந்த இடத்துல ஏபி. இங்கே டீட்டான்றது நமக்கு என்ன, டீட்டான்றது ஆங்கிள். அந்த டீட்டான்றது 45 டிகிரி. இப்போ 45 டிகிரி இருக்குது. இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடு. அண்டு இது வந்து கீழே பிபின்றது அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஹைபாட்டனியூஸ் சைடு. அதே மாதிரி இந்த டிகிரிக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன, பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. ஸோ ஃப்ரம் பி டு சி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த சைடு லார்ஜஸ்ட் சைடு ஹைபாட்டனியூஸ் அண்ட் ரிமைனிங் இங்கே ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து பிபின்றது நம்மளுக்கு அட்ஜசண்ட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஏபின்றது மட்டும் என்னென்னா இந்த ஏபி ஹைட் ஆஃப் த பில்டிங். இப்போ இந்த ஏபி வந்து இங்கே எழுதிக்குங்க. இங்கே ஏபி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த ஏபி நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஏபி இஸ் ஆல்ரெடி கிவன் அஸ் 30 மீட்டர்ஸ். அது கூடவே நம்ம இது வந்து ஒரு ஆப்போசிட் சைடுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு இப்படியும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்குன்னா டீட்டா நமக்கு தெரியும். இப்போ இந்த டீட்டா தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும். நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடியது இந்த பில்டிங்குக்கு மேலே இருக்கக்கூடிய டவரோடைய ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதே நம்ம இதில் இருந்து ஒரு ஆங்கிளோடைய டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டாக போகும்போது இதில் வந்து இதுவும் ஆட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு 30 மீட்டர்ஸ்ன்னு தெரியும். ஆனால் இந்த பார்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். நான் இங்கே இதுக்கு மட்டும் நம்ம டேனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ டேன் டீட்டா அப்படின்றதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், ரைட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். இங்கே இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு என்னென்னா ஏபி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து பிபி. ஸோ நம்ம பிபி போட்டாச்சு. அடுத்ததாக இந்த டீட்டா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கிறது நமக்கு டேன் ஆஃப் 45 டிகிரி வந்திருக்கு. இந்த பிபி தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்ததாக இங்கே போகும்போது இந்த பிபியும்
இந்த ட்ரையாங்கிள் இந்த பிபியும் இந்த பார்ட்டும் போடுவோம், இந்த பார்ட்டும் போடுவோம், எல்லாத்தையும் நம்ம வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ நம்ம இந்த பிபியோட வேல்யூ நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த டயக்ராம்லேருந்து tan 45 ஃபைன் பண்ணுறோம். tan 45 ஃபைன் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடு என்ன ஏபி டிவைடட் பை இந்த அட்ஜசன்ட் சைட் பிபி. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஏபிக்கு என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு 30 இருக்குது. ஏபின்றது 30 மீட்டர்ஸ். இந்த 30 மீட்டர்ஸ்ன்றது பில்டிங்குடைய ஹைட்டு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு நமக்கு என்னன்னு தெரியாது. இது வந்து ஃபிகர் 1 சரிங்களா, இது வந்து ஃபிகர் 2. அட்ஜசன்ட் சைடு என்னன்னு தெரியாது, அப்படியே நம்ம பிபின்னு வச்சுக்கலாம். tan 45 ஈக்குவல் டு 30 பை பிபின்னு வந்துச்சு. tan 45க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோன்னா tan of 45 டிகிரி 1 தான். நமக்கு டேபிளர் காலமில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் பார்க்கும்போது அதோடைய வேல்யூ வந்து tan 45 டிகிரி 1 ஈக்குவல் டு 30 டிவைடட் பை பிபி. இந்த பிபி இங்கே கொண்டு வந்தால் 1 கூட மல்டிப்ளை ஆகிடும். பிபி இன்ட்டு 1ன்றது பிபி ஆகிடுச்சு. பிபி ஈக்குவல் டு நமக்கு 30. இந்த 30ன்றது என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் எந்த பாயிண்ட்லேருந்து அந்த இடத்துல அந்த டவரை எந்த பில்டிங் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பில்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிபின்ற டிஸ்டன்ஸை வி ஃபைண்ட் அவுட் 30. இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் தான் இருக்கும். ரைட், நம்மளுக்கு இப்போ இந்த பிபின்றது 30 மீட்டர்ஸ்னு தெரியும். இது லென்த்து, இதை எழுதிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக ஃப்ரம் ஃபிகர் 2க்கு வரும். இந்த இடத்துல சிமிலர்லி டேனில் 60 இருக்குது. இதோடைய ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு டேனுக்கு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த பிசியை தான் ஃபைண்ட் பண்ணணும். வி நீட் டு ஃபைண்ட் த பிசி. பிசியோட ஃபுல் பார்ட்டில் ஒரு பார்ட்டு இந்த ஹைட் ஆஃப் த டவர், அதை தான் நம்ம பிசியிலேருந்து ஏசியை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்ம ஃபுல் பார்ட்டை தான் எடுக்க முடியும். அதில் இருந்து இந்த ஏசியோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இந்த பிசின்றது வந்து பியிலிருந்து ஏ இந்த பில்டிங்குடைய ஹைட்டும் ப்ளஸ் ஏலேருந்து சி டவருடைய ஹைட்டும் இருக்கும். இப்போ இந்த வேல்யூவும் நமக்கு இதிலேருந்து இந்த சைடு மைனஸ் பண்ணும்போது ஏசி நமக்கு வந்துடும். அதை தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஃபிகர் 2 tan டீட்டாக்கு எழுதுகிறோம். அதே சேம் கான்ஃபிகரேஷனில் tan டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. இதுதான் tan டீட்டாவுடைய நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இந்த இடத்துல செகண்ட் டயக்ராமில் 60 டிகிரின்னு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், tan டீட்டாக்கு 60 டிகிரி. இந்த டயக்ராமில் ஆப்போசிட் சைடு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே பிசி, பியிலிருந்து சி வரைக்கும் தான் இந்த ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிபி. இந்த பிசி அப்படின்றது ஃபுல் பார்ட். இந்த பிசியில் என்னென்ன இருக்குன்னா அந்த பில்டிங்கோடைய ஹைட்டும் மேலே டவருடைய ஹைட்டும் இருக்குது. இப்போ பிசின்றது பியிலிருந்து ஏ வரைக்கும், சி பியிலிருந்து ஏ வரைக்கும், ஏலேருந்து சி வரைக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த பிசி. அதனால் பிசிக்கு பதில் என்ன எழுதலாம், ஒரு பிஏவும் ஒரு ஏசியும் ஆட் பண்ணோங்க டிவைடட் பை பிபி. இந்த பிஏன்றது நம்ம பில்டிங்கோடைய ஹைட்டு, இந்த ஏசின்றது டவருடைய ஹைட்டு. ஏசியை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் எக்ஸ்பிரஷனில் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரியோடைய வேல்யூ என்னன்றதை நம்ம டிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் அந்த டேபிளில் நம்ம பார்க்குறோம். tan of 60 டிகிரியோடைய வேல்யூ √3. ஸோ இந்த இடத்துல tan 60க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா we will give that √3 ஈக்குவல் டு பிஏ. பியிலிருந்து ஏ இதுலேயும் பார்க்கலாம், நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். பிஏ நம்ம பார்க்கும்போது இந்த டயக்ராம்லேருந்து பார்க்குறோம் 30 மீட்டர்ஸும் நமக்கு தெரியும். ப்ளஸ் ஏசி என்னன்னு தெரியாது, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டிவைடட் பை பிபி. இந்த பிபி ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 30 மீட்டர்ஸ்ன்னு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த 30யை கொண்டு போய்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த √3 × 30 ஆகிடுச்சு ஈக்குவல் டு 30 + எக்ஸ். 30 × √3ன்றதை நம்ம 30 √3ன்னு எழுதிக்கலாம். இந்த 30 எந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகும். இப்போ எக்ஸை மட்டும் தான் நமக்கு தேவை. எக்ஸ் மட்டும் வேணும்னா ஆல்ரெடி இந்த சைடில் ஒரு 30 √3 இருக்குது. மைனஸ் இந்த 30 இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். மைனஸில் 30 போகிறோம். இந்த 30 √3ன்னு எழுதிட்டேன். இந்த 30 எந்த சைடு கொண்டு போனால் -30. இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இடத்துலையும் 30 காமனாக எடுங்க. காமனாக எடுத்துட்டோன்னா √3 இருக்கும் மைனஸ் இந்த இடத்துல 1. சி 30 × √3 30 √3 30 × 1ன்றது 30 ஆயிடுச்சு. √3 - 1 ஆல்ரெடி √3 என்னன்னு சொல்லியிருக்காங்க 1.732. இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம் √3க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த √3க்கு 1.732 எடுத்துட்டோம். -1 இருக்குது, ஒரு 1 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0.732. இந்த 0.732 கூட இந்த 30யை மல்டிப்ளை பண்ணுறோம். சி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இதை நம்ம மைனஸ் பண்ணதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 0.732. 0.732 கூட ஒரு 30யை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21 அண்ட்
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜீரோவை இன்க்ளூட் பண்ணுறோம். 1 2 3 டிஜிட்ஸ் சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இதை கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் கால்குலேஷனில் எடுக்க வேண்டாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21.96. ஃபைனலி நம்ம எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு, 21.96. இவங்க எல்லாத்தையும் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன் பண்ண சொன்னது என்ன, ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர்ன்றது என்ன, ஹைட் ஆஃப் த டவர் இஸ் நத்திங் பட் ஏசி. இந்த ஏசியே தான் நம்ம எக்ஸ்ன்னு இங்கே எடுத்திருக்கோம். அந்த எக்ஸோடைய வேல்யூ தான் 21.96 meters. ஸோ ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 21.96 meter. இதுதான் இதுக்கான ஃபைனல் சொல்யூஷன்.